சொந்தங்களே, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி கோயில் இல்லை, ஸ்கூலும் இல்லை. கோயிலுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு போக மாட்டோம், உங்களுக்கு தான் தெரியும். அதேமாதிரி ஸ்கூலுக்கும் இன்றைக்கி வேலை இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டு. இன்றைக்கி என்னென்ன செய்யும்போது சேவிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்குவேன், பிடிச்சிக்குவேன். இப்போ கடைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அம்மா கூடயே இருப்பேன். அம்மாவுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாமே சொல்லி செஞ்சு கொடுப்பேன். உழவர் சந்தைக்கு போவோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருப்போம். இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். அதனால தான் நேற்றையும் சாப்பிட்டோம். இன்றைக்கி கிருத்திகை, நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கும் சாப்பிட மாட்டோம். இப்போ நிறையா பேர் இன்றைக்கி இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்கிறீங்களாம்பாங்க. வெள்ளிக்கிழமை கூட சில இதுவுமே செய்வோம். அன்றைக்கி எந்த இதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வோம். ஆனால் கிருத்திகை, சஷ்டி, இந்த பிரதோஷம் இதுக்கெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோங்க. முருகனுடைய தீவிர பக்தர்கள் நாங்கள், அதனால் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இப்போ பாருங்கள், வீட்டில் என்னம்மா செஞ்சு வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். நான் வெளியே போய்ட்டு வந்தேன். இப்போ அம்மா பாருங்கள், அதை பாருங்கள், சட்னி, சாம்பார். இதுக்கு இந்த சட்னி, இது என்ன சட்னி? தக்காளி வேர்க்கெல்லாம் போட்டு ஆட்டின சட்னி. ஓ, இது ரெண்டும் எங்கள் மருமக செஞ்சதுங்க. இது வீட்டில் அம்மா செஞ்சாங்க. இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாம்பார் நல்லா செஞ்சுருக்கிறேன். அப்படி இட்லி சாம்பார்லாம் நல்லா செய்யும் அது பொண்ணு. இந்த சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. இருங்க, இது அம்மா அரைச்ச சட்னி. இது நல்லா தூக்கலாம், நல்லா இருக்குது. நிலக்கடலையா அருமையாக செஞ்சுருக்கு. வாங்க இட்லி சாப்பிட்லாம். உங்களுக்கு யாருக்கு இட்லி பிடிக்கும், காலையில் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய்.